ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தப்புறம் ஈவினிங் கண்டினியூவேஷன் vlog தான் இது. நேத்திக்கு என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். பிள்ளையார்பட்டி மார்னிங் தரிசனம் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக நாங்கள் மதுரை வந்துட்டோம். மதுரை வந்துட்டு ஹோட்டலில் செக்இன் ஆனோம். ஹோட்டல் ஓ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இது. நீங்கள் கூகுளில் ஆனால் பயங்கர ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் ஃபேக் ரிவ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். நல்ல ஹோட்டலுன்னு நினச்சி புக் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், அந்த எலக்ட்ரிக் பேனல்லாம் எப்படி, அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாம் எப்படி கழண்டு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு ஹோட்டல். நிஜமாக என் ஹஸ்பண்டுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அவர் 2 3 வாட்டி ரிசப்ஷனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணால் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா அவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக கூகுளில் ரேட்டிங் போட்ட உடனே வித் பிக்சர்ஸு அவங்க இம்மீடியட்டாக எங்களுக்கு ரூம்லாம் சேஞ்ச் பண்ணி சாரி சொன்னாங்க. பட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து ஒரு கஸ்டமர் கேர் இருந்தது. ஸோ யாராவது மதுரை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டியூரில் இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா டெம்பிள்ஸ் நியர்பை, சாரி, ஹோட்டல்ஸ் நியர்பை மதுரை டெம்பிள்ஸ்ன்னு போட்டால் அந்த ஹோட்டல் வந்து ஃபஸ்ட்டில் காட்டுது. அதனால் வந்து அது தெரியாமல் நாங்கள் புக் பண்ணிட்டோம். பட் அது வந்து ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் எங்களுக்கு ஹோட்டல் மாற்றி கொடுத்துட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் பிள்ளையார்பட்டியில் என் பையன் தரிசனம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அவனுக்கு உடம்பு முடியல. ரூம் செக்இன் ஆன உடனே வந்ததுமே தூங்கிட்டான். எந்திரிச்சு பார்த்தா திருப்பரங்குன்றம் கிளம்பலான்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமான ஃபீவர். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ என் ஹஸ்பண்ட் எப்படி இவனை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா முருகரை பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு 1008 சோதனை வரதான் செய்யும். நம்ம அதெல்லாம் ஒன்றும் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். கடவுள் இருக்கார், நீங்கள் வாங்க, அவன் சரியாயிடுவான்னு சொல்லிட்டு கீழே மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு பேராசிட்டமால் சிரப் வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் கால் வைக்கிறோம். அவன் வந்து ரொம்ப நார்மல் ஆகிட்டான். ரொம்ப ஃபீவரெல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சி, அப்புறம் ஃபீவர் அந்த ஒரு எபிசோட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபீவர் வரவும் இல்லை. நைட்டு வந்து கொஞ்சம் தலைவலின்னு சொன்னால் நைட்டு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பேராசிட்டமால் கொடுத்த உடனே அவன் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டான். ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் போயிருந்தோம். கோவில் முழுக்கவே வந்து நான் அவனை இடுப்பு மேலே தூக்கி, அவனால் நடக்க முடியல, கால் வலிமா, என்னால் முடியல, டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். லைன் ஃபுல்லாக நிறைய கூட்டம் தான் இருந்தது. பயங்கரமான கூட்டம். ஆக்சுவலாக திருப்பரங்குன்றம் போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே என் ஹஸ்பண்ட் வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு திட்டுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் அது வந்து பெருசாக எடுத்துக்கல. யூஸ்வலாக அந்த மாதிரி கூட்டமாலாம் இருந்தால் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். பட் அவங்க எதுவுமே சொல்லலை ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் நியூஸ்லலாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நிறையா கூட்ட நெரிசல், அதனால் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு நிறைய பேர் போகிறாங்க, நிறைய கூட்ட நெரிசல், எல்லாம் மூச்சு வாங்க முடியாமல் மயக்கம் அடித்து விழுந்தாங்க, அந்த மாதிரிலாம் அன்றைக்கி நியூஸ் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. குழந்தைக்கு ஜுரம் இருக்கும்போது கூட ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோடய ஹேண்ட்பேக்கு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாங்க. நான் பையனை தூக்கி வச்சுட்டு அப்படியே அவனை தூக்கி வச்சுட்டே தரிசனம் பார்க்க போனோம். கடைசியில் வந்து ரொம்ப சூப்பரான தரிசனம். அந்த மூலவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மயில், மூஷிக வாகனம், அப்புறம் வந்து நம்மளோட நந்தியாக இருக்கட்டும், கொடிமரத்துக்கிட்ட, அங்கேயும் நல்ல தரிசனம். உள்ளார போகும்போதும் நல்ல தரிசனம். நின்று அது என்னன்னு தெரியல, நாங்கள் போன டைமாக என்னன்னு சொல்லிட்டு நின்று நிதானமாக தரிசனம் பார்க்குற வரைக்குமே அங்கே இருக்க அந்த இவங்க அர்ச்சகர்கள்லாம் எங்களை ஒன்றுமே சொல்லவே இல்லை. ரொம்ப அழகான ஒரு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாதகத்தெல்லாம் முருகர் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதகத்தெல்லாம் அது வந்து கீழே சண்முகர்கிட்ட போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளையே உள்ளார போயிட்டு நீங்களே முருகர் பாதத்தை தொட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. திருப்பரங்குன்றம் முருகரோட, நம்ம சூப்பர் ஹீரோவோட முதல் படை வீடு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சண்முகர் சந்நிதி உள்ளார போயிட்டு நம்ம அதை நாம்ளே அவர் பாதத்தை உள்ளார போய் தொட்டு அவர்கிட்ட அந்த ஜாதகத்தை வச்சு எடுத்துகிட்டு வரோங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பனை.
அதுவும் வைகாசி விசாகத்தன்னைக்கு நான் வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு முருகரை பார்த்துட்டு அங்கே வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப 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 மனநிறைவாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம இதுவரைக்கும் 2 கோவில் பார்த்தோம். 2 கோவில்லுமே நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே வந்து எண்ட் ஆச்சு. அப்புறம் நைட்டு வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் நைட் நல்லா படுத்து தூங்கிட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். என்னோட மெயின் எய்ம் என்னவா இருந்தது அப்படின்னா, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தரிசனம் பார்க்கும்போது யாரும் டயர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். உள்ளார போயிட்டு நல்லா தூங்கினோம். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டலில் வந்து டிவி கூட ஃபங்க்ஷன் ஆகல. அது வந்து ஆஸ் கஸ்டமர்ஸ்க்கு அது கஷ்டம் தான். பட் எனக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. என்னன்னா, என் ஹஸ்பண்டும் என் பையனும் நிறைய டிவி பார்ப்பாங்க. ஒரு வேளை அவங்க டிவி பார்த்துருந்தாங்கன்னா, எனக்கு நைட்லாம் ஒழுங்கா தூக்கமே வந்திருக்காது. அங்கே நல்ல வேளை டிவி ஒர்க் ஆகல. அதனால வந்து ரொம்ப வசதியாக போச்சு. வேறு ரூம் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் படுத்து நல்லா தூங்கி எழுந்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு சூப்பரான சூப்பர் தரிசனம் பார்க்க போயிருந்தோம். அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே போயிட்டு முருகருக்கு வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு வெளியில் வரும்போது பஞ்சாமிர்தம், பிரசாதம், லட்டு அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன வேல் ஒன்று வாங்கிட்டு திருப்பரங்குன்றம்லேருந்து நல்லபடியாக வந்துட்டோம் ரூமுக்கு. ஸோ இதுதான் அன்னைக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகரை போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்ததோட எக்ஸ்பீரியன்ஸ். மனசுக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வெரி வெரி பிளெஸ்டு டேவாக வந்து நான் எப்போவுமே ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ நாங்கள் 3 பேரும் அவ்வளோ அழகாக தரிசனம் பார்த்துட்டு டிரைவர் அது வரைக்கும் காரை பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டு 4 பேரும் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு நைட் போய் நிம்மதியாக முருகனை நினச்சிட்டே தூங்கியாச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த நாள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் vlog. நாளைக்கு அடுத்த நாள் வைகாசி விசாகத்துக்கு அடுத்த நாள் எங்கே போனேன், யாரை பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். Until then, this is Chitra signing off. Thank you for watching.